கவர்மெண்ட் எல்லா விஷயத்துக்கும் வந்து ரொம்ப மும்முரமா, அதாவது மிட் நைட்லேயே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. வாயில்லா ஜீவனை பிடிக்கிறதுக்கு வண்டி அனுப்புறதுலேருந்து, ஆட்களை தயார் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயினான ஏரியா. அதாவது திருவொற்றியூர் ஹைவே டுவர்ட்ஸ் மின்ட்லேருந்து எண்ணூர் வரைக்கும் கனெக்ட் ஆகிற, பழவர்காடு வரைக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு பிரதான சாலை. இது வந்து பார்த்திங்கன்னா டிஹெச் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகாலோட வேலையை பண்ணிவிட்டு இதுக்கான மூடிகளை போடாமல் அப்படியே விட்டுருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை உடனே ஜிசிசிக்கும் வார்டு 39 அந்த அதிகாரிக்கும் கால் பண்ணி தகவல் கொடுத்துட்டேன். சிஎம்எஸ் WSSB, அதாவது ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் இருக்கும், சீவேஜஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தொலைபேசி வாயிலாகவும் தகவல் கொடுத்துருக்கேன். அதிகபட்சம் அவங்க நாளைக்கெலாம் நான் மாற்றி கொடுத்துட்றேங்க. இது வந்து கான்ட்ராக்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ரைவேட் செக்டார் எடுத்தாங்க. அவங்க வந்து இது பண்ண, அதான் கேட்டேன், சார் யார் பண்ணாலும் இப்போ ஒரு வாயிலா ஜீவன் அங்கே விழுந்தது அப்படின்னும் போது ஒரு மிருகம் தானே நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க. இதே ஒரு மனுஷன் விழுந்து செத்து போனால் இது பெரிய பிரச்சனையாகவும் இஷ்யூவாகுமே சார். அது ஏன் வந்து இவ்வளோ கேர்லெஸ் அஜாக்கிரதாக இருக்கீங்க? மற்ற விஷயத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அவ்வளோ வேகமாக, அதாவது அதிவேகமாக வேலையை பார்க்குறீங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக என்னத்தை நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்கன்ற மாதிரி என்னோட கேள்வியை கேட்டேன். சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் முடிச்சிடுவோம். எங்களோட பார்வைக்கு இந்த மாதிரி வரல சார். உங்களோட பார்வைக்கு வரலன்னா நீங்கள் உட்காந்துட்டே வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டாங்களான்னு கேள்வி கேட்டால் மட்டும் பத்தாது சார். களத்தில் இறங்கி எந்த மாதிரியான இடத்துல என்னென்ன பணிகள் முடிஞ்சிருக்கு, எது முடியாமல் இருக்குது, எது பாதியிலே விட்டு போயிருக்குன்றதை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய கடமையில் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏரியா இன்ஜினியர் அதுவும் பண்ணலை. டிவிஷன் இன்ஜினியர் இருக்கார், அவரையும் வந்து தொடர்பு கொண்டிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வாயிலா ஜீவன் விழுந்து அதுக்கு அடிபட்டு நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போகிறோம். இந்த மாதிரி இருக்கே சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வருவாங்க. யாரோ ஒருத்தர் தவறுதலாக விழுந்து ஏதோ ஒரு அடிபட்டு ஒரு மனுஷன் உயிர் போயிடுச்சுன்னா அது யார் திருப்பி கொடுப்பீங்க? இந்த அளவுக்கு வந்து அதிகாரிங்க வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து ரொம்ப இதுவாக வேலை செய்கிறீங்க. நிதானமாக, ஆமையை விட ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்கிறீங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஏஇ, ஜேஇ, டிவிஷன் இன்ஜினியர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாங்கன்னு யாருமே தெரியல. அவ்வளவுதான்.